என்ன ரஞ்சித்து இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு வேலையாக வந்தேன். உங்களை சத்தம் கேட்கும் பின்னாடி ஜேசிபி ஓடிக்கிட்டு இருக்கு, இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்ட்டு ஒரு வீடியோவை போடுவோம். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக பல விஷயங்கள் போய்கிட்டுருக்கு. சரி, அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அப்படிங்கிறதுனால தான் சரி காலத்தை கடத்தாமல் பேசுகிறோம் அப்படின்ட்டு தான் இங்கேனே உட்காந்து வீடியோ எடுத்துட்டேன். எதுவும் நினச்சிக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ரஞ்சித் குமார். நம்ம ஏதோ ஒரு சின்ன 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 விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், வீடியோ போட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேற்று மிக மிக ஒரு பெரிய பரபரப்பான விஷயம் என்னென்னா, ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் தான் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. இதில் என்ன ரஞ்சித் ஆச்சரியம், அரசியல்வாதிகள் கட்சி விட்டு கட்சி மாறுறது சகஜம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இத்தனை பேர் இத்தனை வருஷங்களாக மாறினது ஒரு ஆச்சரியமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கராத்தே பாபு என்று செல்லமாக அழைக்கப்படும் சேகர் பாபு அவர்கள், இப்போ நம்ம செலிபிரிட்டி மினிஸ்டரான திரு செந்தில் பாலாஜி அவர்கள், இவங்க எல்லாருமே மாறினது அவங்கெல்லாம் ஒரு சாதாரண ஒரு அமைச்சர்கள், எம்எல்ஏ இப்படி இருந்து அவங்க மாறியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படல. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் மாறுவார் அப்படிங்கிறது கட்சி விட்டு கட்சி மாறுவார், அதுவும் டிஎம்கேக்கு போவார் அப்படிங்கிறது யாருமே யோசிச்சு பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட ரெண்டு தடையும் 3 தடையும் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஒரு முழு நேரமாக இல்லைனாலும் அவர் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்து ஒரு 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 ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காரு. அப்படிப்பட்டவர் இன்னொரு கட்சி, அதுவும் தன்னோட பிரதான எதிர்கட்சின்னு சொல்லலாம், எதிரி கட்சின்னு சொல்லலாம், அந்த கட்சியில் போய் இணைஞ்சது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளை ஆச்சு. இன்றைக்கி ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டால் அவ்வளோ தூரம் அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க ஓபிஎஸ் அவர்களை பற்றி. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, அவர் அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அம்மாவுக்கு ரொம்ப விசுவாசமானவர். அது அவரே சொல்லுவார், நான் அம்மாவுக்கு அம்மாவின் ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசி நான் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்டவர் எப்படி டிஎம்கேல இணைஞ்சார் அப்படிங்கிறது தான் யோசிக்கவே முடியல. ஏன்னா ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு கேட்டால் கூட சொல்லணும், டிஎம்கேவுக்கு மாற்று கட்சியாக வந்தது தான் ஏடிஎம்கே. கலைஞரிடம் இருந்து பிரிந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டது தான் ஏடிஎம்கே. ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேவுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒத்து பார்த்தா அது அவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் இருக்காது, ஆனால் வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சியிலேருந்து மறுபடியும் அதே கட்சிக்கு அவர் சொன்ன விதம் தான் அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஏடிஎம்கேவிடம் இருந்து விலகி பெரியார் மற்றும் அண்ணா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட தாய் கழகமான திமுகவில் என்னை நான் இணைத்து கொண்டேன் அப்படின்றாரு. கலைஞர் வழியில் வந்த திமுகவில் என்னை நான் இணைத்து கொண்டேன் அப்படின்றாரு. அது என்ன ஒரு விஷயம். கலைஞர் யோசிச்சு பாருங்கள், சட்டசபையில் எவ்வளோ தூரம் டிஎம்கேவை பற்றி நீங்கள் என்ன அளவுக்கு விமர்சனம் செஞ்சுருப்பீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க. அவ்வளவையும் விட்டுட்டு எப்படி நீங்கள் போய் டிஎம்கேல இணைஞ்சிங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி பல பேரோட கேள்வி. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சாதாரண எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ, சாதாரணமாக எம்எல்ஏ எம்பிங்கிற சாதாரணமாக இல்லை, இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேனே, சாதாரணமாக ஏன்னா எம்எல்ஏவோ எம்பியோ இல்லை ஒரு அடிமட்ட தொண்டனோ இல்லை ஒரு கவுன்சிலராக இருந்தோ இப்படிப்பட்டவங்க போய் அங்கே போய் சேர்ந்துருந்தா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவே வந்திருக்காது. ஆனால் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுற, கிட்டத்தட்ட அவருக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும். பாதுகாப்புன்றோட ஒரு அந்தஸ்து, ஒரு அந்தஸ்தில் இருந்து இனி டிஎம்கேல போனால் என்ன ஒரு மரியாதை இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இனி போகத்தான் தெரியும். ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஓபிஎஸ்ஸை என்ன அளவில் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது.
ஓபிஎஸ் அவர்களிடமிருந்து பிரிஞ்சு பல பேர் டிவிக்கேலையும் போய் சேர்ந்துருக்காங்க. இது எதனால் எடுத்த முடிவு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த சண்டையில் வந்து எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்துருக்கலாம். ஏன்னா ஒரு 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 மிகப்பெரிய ஒரு கட்சி எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆரம்பித்து அதை அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வழி நடத்தி இப்படி கொண்டு வந்த ஒரு கட்சி, அதுக்கப்புறம் பெரிய நிலைமையில் இருந்து அதை அம்மா அவர்கள் வந்து அவ்வளோ இதாக அந்த அப்படி எப்படி அந்த இரும்பு கை அப்படிம்பாங்களா, அந்த இரும்பு கைனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சி மறுபடியும் அந்த கட்சி வீழாமல் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டின ஒரு கட்சி அவங்களுக்கு அப்புறம் பல துண்டாக உடஞ்சிருச்சு. இதை வந்து நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தாலும் இதை சொல்கிறேன். பல துண்டாக உடஞ்சது அது இந்த ஒரு சூழலில் வந்து அது சேரணும் அப்படிங்கிறதான் பல தொண்டர்களோட விருப்பமும். சரி, இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கட்சியை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் பேசுகிறாங்க என்னென்னா, இதுக்கு செங்கோட்டையன் எவ்வளவோ பரவாயில்ல, டிவிக்கேல தான் போய் சேர்ந்தார். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிஎம்கேல சேர்ந்தது வந்து அவங்க சைடு மிகப்பெரிய ஒரு 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 கோபத்தை வந்து உண்டுபடுத்தியிருக்கு. ஆனால் இபிஎஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருந்தாருன்னா இன்றைக்கி அந்த கட்சி ஒன்று சேர்ந்திருக்கும், மறுபடியும் அந்த பலத்தை பெற்றிருக்குமா அப்படிங்கிறத தெரியல. ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக வந்திருக்கும். இன்றைக்கி பிஜேபியை நம்பி இருந்திருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ எதுனாலுமே எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னன்றதை. ஆஃப்டர் எலெக்ஷன் இன்னும் தேனி மாவட்டம் வந்து என்ன இதில் இருக்குது அப்படிங்கிறவங்க தெரியல. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். யாருக்குனே டிஎம்கேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை வந்து ஒரு தொகுதியில் இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்து ஒரு ஆளுமை உள்ளே வரும்போது 2 பேருக்கும் ஒரு கிளாஷுங்கிறது பர்சனலாக போய்கிட்டு இருக்கும். அது ஒரு புகைச்சல் மாதிரியே புகஞ்சிக்கிட்டு இருக்கும். அது வந்து அந்த கட்சிக்கும் நல்லதில்லை, அவங்களுக்கும் நல்லதில்லை அப்படிங்கிற சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஏதோ நான் பேசுனது கரெக்டாங்கிற எனக்கு தெரில, பார்த்து என்னன்றதை சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோ.